ஒருத்தனை பார்த்தா எனக்கு தெரியாதா? அவனை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டு. டேய் இல்லடா எப்படி ஆயிடுச்சு? அண்ணன் தப்பிச்சு வந்துருவாரா? டேய் அண்ணன் தானே ஃபோன் பண்ணது, நல்லா கேட்டியாடா? அண்ணன் குரல் தானே? டேய் அண்ணன் குரல் எனக்கு தெரியாதா? அண்ணன் தாண்டா ஃபோன் பண்ணாரு, அவர் தான் இங்கே வெயிட் பண்ண சொன்னாரு. டேய் வந்தாரா? அண்ணே வந்துட்டீங்களா? எப்படி தப்பிச்சீங்க? கொஞ்சம் எப்படி வா அண்ணே. அண்ணா ஏண்டா நானே உயிருக்கு பயந்து ஓடி வந்துட்டு இருக்கேன். எப்படி வந்த, எப்படி உள்ள போன? முட்டாள் முட்டாள். என் பொண்டாட்டி என்னை குத்திட்டு அவ போய் ஜெயில உட்காந்துட்டா. நான் ஹாஸ்பிட்டல்ல கிடக்கணுமா? வேணாண்டா, நானே கடுப்புல இருக்கேன். நாளைக்கு நியூஸ்ல ராஜப்பா எஸ்கேப், பாத்ரூம் போன கைதி, காணாமல் போன கதைய ரைமிங்கா விளவரியா சொல்லுவாங்க. அப்ப கேட்டுக்க. ஏய் பண்ணிடுறா. சரிண்ணே. பார்த்துண்ணே, பொறுமையா வாங்க. எல்லா பக்கமும் போலீஸ் செக்கிங் இருக்கு. இப்போ எங்கனே போறது? திரும்ப ஹாஸ்பிட்டல்ல போய் ஒளிஞ்சிக்கவா? கேக்குறான் பார் கேள்வி. ஏண்டா நானே வெறியில இருக்கிறேன், இந்த மாதிரி மொக்கையா பேசி என்ன வெறி ஏத்துன படவா உன்னை கொன்றுவேன். என்னை இப்படி ஆக்குன அத்தனை பேரையும் ஒரு வழி பண்ணாம நான் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டேன். டேய் அண்ணே பண்ணிடுறா. சரிண்ணே. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணி அடுத்த மாதம் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 மற்றும் ஒருநாள் தமிழ் எப்படி இப்படி எல்லாம் கேக்குறா? இப்போ என்ன செய்யறது? இந்திய அணி என்னன்னு சொல்லிருப்பா? MSK பிரசாத் தலைமையிலான இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன பிளான் போடுறாங்கன்னு இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிளான் போடணும். இல்லைன்னா என்ன வெளியேற்றிட்டு தான் மற்ற வேலையை பாப்பா இந்த சுந்தரி. என்ன யாரும் இல்லையா? மேலும் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். திரு கார்த்திகேயன், அவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு இவ சும்மா இருக்க மாட்டாளே, என்ன செய்யறா? எங்க போன அவ? சரி குளிச்சுட்டு வந்து கேட்போம். உலகக்கோப்பை வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி களமிறங்கவிருக்கிறது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி: பொற்கொடியின் மருமகன் ராஜப்பா உடல் தேறிய நிலையில் மருத்துவமனையில் இருந்து தப்பி ஓட்டம். அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேடம். இன்ஸ்பெக்டர் சார், அந்த ராஜப்பா. ஆமா மேடம், அவன் பாத்ரூம் வருதுன்னு சொல்லியிருக்கான். அவனை கூட்டிட்டு போகும்போது போலீஸ் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சிட்டான் மேடம். தேடிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம் மேடம். சீக்கிரம் கண்டுபிடிங்க சார். அந்த சின்ன பொண்ணை பத்திரமா பாத்துக்கங்க. ஓகே மேடம். அதா மாமா, சின்ன பொண்ணு ராஜப்பாவை கத்தியால குத்துனால அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சிட்டானா? அதான் நானும் அதை பார்த்துட்டு தான் வரேன். அவன் போய் சேர வேண்டிய ஆள் தான். இம்பிட்டு கத்தி குத்து பட்டும் ஓடி இருக்கானா, அவன் எங்கேயாவது போய் செத்து தான் போவான். இனிமே ஊர் நிம்மதியா இருக்கும் தான். அதா நீ என்ன நினைக்கிறியோ அது சரியா நடக்குதா? இதுல நான் நினைச்சது சரியா நடக்குது மாமா. ஆனா என் வாழ்க்கையில மட்டும் நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது மாமா. அதா
அது விஷயமாத்தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவன் நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறான், பாலையும் குடிக்க மாட்டேங்கிறான். அத்தா, வெற்றி தம்பி விஷயமாத்தான் உங்ககிட்ட பேசணும். என்ன சத்தம்? நீ கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும் அத்தா. அதான் எங்களுக்கெல்லாம் முக்கியம். அத்தா, என்கிட்ட அத்தா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்படி நடந்தா நான் எப்படி மாமா நிம்மதியா இருக்கிறது? சுந்தரி ரூமுக்குள்ள பேசிக்கிறது எப்படி கார்த்திக் ரூமுக்குள்ள கேக்குது? அதுவும் இதுல அத்தா, நான் என்ன சொல்றேன்னா, சின்ன பிள்ளைண்ணா, அவளுக்கு என்ன தெரியும் சொல்லு. அதுக்கு இப்படி கேட்கலாமா மாமா? அப்போ இம்புட்டு நாளா இவங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுதான் இவன் எல்லாத்தையும் பண்றானா? கார்த்திக் நல்லவன், திருந்திட்டான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவன் என்ன பண்றான்னு ஒண்ணும் புரியலையே. அப்ப சுந்தரி சொன்னது சரியா? மா, என்னம்மா, எதுக்கு இங்க வந்து நிக்கிற? இல்லடா, பால் எடுத்துட்டு வந்தேன். இதுல ஏதோ சத்தம் வந்துச்சு, அதான் நின்னேன். ஆமா, இது என்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, இது சும்மா பாட்டு கேட்கறது, வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீ பாலை குடி, நான் போறேன். என்ன பண்றான்னு ஒண்ணும் தெரியலையே. ஆனா இதுல ஏதோ நிச்சயம் வில்லங்க இருக்கு. நான் பார்த்தது தெரிஞ்ச உடனே ஏன் பதறா? ஐயோ, அம்மா காதல் எடுத்து வச்சிருப்பாங்களோ? சேச்சே, இருக்காது. அப்படியே எடுத்து வச்சிருந்தாலும் நியூஸ் தானே ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். என்ன இது? கார்த்திக் ஏன் சுந்தரி பேசுறதெல்லாம் ஒட்டு கேக்குறா? அப்ப இம்புட்டு நாளும் அவ பேசின எல்லாத்தையுமே கேட்டிருப்பானோ? அவ பேசுறத கேக்குறதுனால இவனுக்கு என்ன லாபம்? எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான்னே தெரியலையே.